ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காய கார சட்னி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், வெங்காய கார சட்னி வச்சுருக்கேன். இட்லி, தோசை, போண்டா இது மாதிரி வடைக்கு கூட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி வடைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு நல்ல காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. மெது வடை ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ நைஸாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு மெது வடைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கார சட்னி வச்சு இங்கே பாருங்கள், நல்ல காரமாக சட்னி. ஒரு 4 மிளகாய், பெரிய சைஸாக தான் இருக்குது. 4 மிளகாய், கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த புளி, ஒரு முழு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, நல்ல காரம் மிளகாய். சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். மிளகாவை அப்படியே சேர்த்துருங்க. புளியும் எடுத்து வச்சுருங்க. ரெண்டு வெங்காயம், அப்படியே சேர்த்துடுங்க. இந்த சட்னிக்கு தகுந்த தூள். இங்கே பாருங்கள், 4-5 பூண்டு பல் தோல் நீக்கி எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த புளி ஊற வச்சுருந்தாலே காஞ்ச மிளகாய் புளி காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருந்தாலே இந்த தண்ணியை சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், கொரப்பாக அரைச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நம்ம சட்னி தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 வரமிளகாய், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஜீரகம் 1/4 டீஸ்பூன். பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிக்குது. நல்லா ஒரு பொன்னிறமாக செவந்த உடனே நம்ம அரைச்ச விழுத சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா செவந்துடுது. இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற விழுதையும் அப்படியே இங்கே பாருங்கள், நல்லா சேர்த்துட்டேன். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இந்த ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு, சட்னி திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம். இது பாருங்கள், நல்லா பச்சை வாசனையும் போயிடுது. வெங்காயம் எல்லாம் பச்சையாக அரைச்சோம், நல்லா பச்சை வாசனை போயிடுது. சூப்பரான வெங்காய கார சட்னி சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம மெது வடைக்கு சூப்பராக இருக்கும், தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காய கார சட்னி வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மெது வடைக்கு இட்லிக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.